எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஜான் கிரே அவர்கள் எழுதின புத்தகம் "ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன்" அப்படின்ற புத்தகத்தோட 3வது அத்தியாயத்த பார்ப்போங்க. இந்த 3வது அத்தியாயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்டர் 1, சாப்டர் 2ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஷார்ட்டா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 3வது அத்தியாயத்துக்குள்ள போவோங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன சொல்லியிருந்தாரு, பெரும்பாலும் இந்த ஆண், பெண் 2 பேருமே அவர்களுடைய வேறுபாடுகள புரிந்து கொள்ளாம இருந்தாங்க. நமக்கு வேறுபாடுகள் உண்டு. நம்ம எதிர்ப்பாளர்கள் நம்மள போலயே இருக்க மாட்டாங்க. அந்த விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது. தென் அந்த வேறுபாடுகள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நேரத்த ஒதுக்காம இருந்தது. அதத்தாங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா சொல்லியிருப்பாரு. 2வது சாப்டர்ல இந்த ஆண், பெண் 2 பேருமே வேறு வேறு கிரகத்த சேர்ந்தவங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது வித்தியாசமாக இருக்கும். ரைட். இத பத்தி சொல்லிருக்காரு. 2 பேரோட வாழ்க்கை முறைய சொல்லிட்டு, அதற்கப்புறம் ஆண், பெண் 2 பேருமே முக்கியமா செய்யக்கூடிய தவறுகள், 2 தவறுகள் பத்தி சொல்லியிருந்தாருங்க. ஒரு ஆணும், பெண்ணும் மன அழுத்தத்தை எப்படி கையாளுகிறார்கள்? அதுதாங்க இந்த 3வது அத்தியாயத்துல அதுதாங்க சொல்லுது. ஒரு ஆணும், பெண்ணும் மன அழுத்தத்தை எப்படி கையாளுறாங்க? 2 பேருமே ஒரே மாரியான மன அழுத்தம் வராது. வேறு வேறு இடத்துல வேலை பார்ப்பாங்க. வேறு வேறு சூழல சந்திச்சிருப்பாங்க. அந்த பல சூழல்கள சமூகத்துல சந்திச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவர்கள் எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்றத பத்தி எழுதியிருக்கிறாருங்க. எப்படி இந்த மன அழுத்தம் எப்படி அவங்களோட உறவு முறைகள பாதிக்குது, எப்படி அத நேர்த்தியா கடந்து செல்றது, அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த 3வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காங்க. முதல்ல ஆண் ஒரு மன அழுத்தத்தை எப்படி கையாளுகிறான் அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் பெண், அதற்கப்புறம் எப்படி இத மேனேஜ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஆண் அவனுக்கு ஒரு மன அழுத்தமான சூழ்நிலை ஒண்ணு வருது. இல்ல ஒரு வேலைய முடிக்க முடியாம போயிருது அப்படின்னா, அவன் தொடர்ந்து எல்லாரையும், எல்லாவற்றையும் தனிமைப்படுத்திக் கொண்டு ஒரு மௌனமாக ஒரு சிங்கம் குகைக்குள்ள இருக்கும் இல்லையா? அது மாதிரி அவன் போய் ஒரு குகைக்குள்ள அடைஞ்சு கிடக்குறதுங்க. அடைஞ்சு கிடக்குறதுன்னா போய் படுத்து தூங்குறது கிடையாதுங்க. அவன் தொடர்ந்து அவனுடைய அந்த வேலைய யாருடைய உதவியும் இல்லாம செஞ்சு முடிக்கிற வரைக்கும், அவன சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுக்குமே முக்கியத்துவம் குடுக்குறதில்ல. ரைட்? ஒரு மன அழுத்தமான சூழ்நிலையில அவனுக்கு அவன் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டு, அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு, இல்ல அந்த வேலைய முடிக்கிறதுக்கு முழு மூச்சா இறங்கி வேலை பார்க்கிறதுங்க. ரைட்? ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். மனைவி இருப்பாங்க, அவங்களோட மக்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கண்டுகொள்ளாமல், அந்த வேலையிலேயே முழு மூச்சா ஈடுபட்டு, அதை முடிக்கிற வரைக்கும் அவர்கள் ஒரு குகைக்குள்ள இருக்கிற மாதிரி, ஒரு மத்த எல்லாத்தையுமே விட்டு ஒழிச்சுட்டு அவங்க தனிமைப்படுத்திக்குவாங்க. இதுதாங்க இப்படித்தாங்க அவங்க மன அழுத்தத்த எதிர்கொள்ளுவாங்க. ஒரு ஆண் இந்த மாதிரி தனிமைப்படுத்திக் கொண்டு அவருடைய வேலைய முழு மூச்சா யாரும் ஆ தொந்தரவையும் அவர் எதிர்பார்க்காம இருந்தாரு அப்படின்னா, அவர் மன அழுத்தத்துல இருக்கிறாரு. அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். மகிழ்ச்சியா இல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இந்த மாரி சூழல்ல ஒரு பெண் போயி ரைட் அவளுக்கும் ஒரு மன அழுத்தம் இருக்கு இல்லையா? அந்த நேரத்துல அவளுக்குரிய பிரச்சனைகள அந்த ஆண்ட்ட போய் பேசுறப்பயோ, இல்ல சாதாரணமா போய் பேசுறப்பயோ, இந்த பெண் எவ்வளவு தூரம் பேசுறா? 10 வார்த்தை பேசுறான்னா, ஒரு வார்த்தைய மட்டும் தான் அவன் காதுல எடுத்துக்கொள்வான். ரைட். கிட்டத்தட்ட 95% அவனுடைய ஈடுபாடு எல்லாம் அவனுடைய வேலையில இருக்குங்க. வெறும் 5% மட்டும் தான் வெளிப்புறத்துல இருக்குமாங்க. ரைட். ஒரு ஆண் மன அழுத்தத்துல இருக்கிறப்போ. ரைட். அந்த ஆண் மன அழுத்தத்த இன்றைய நாள், இன்னைக்கு பொழுது அவனுக்கு சரியா அமையலைன்னு வச்சுக்கங்களேன். ரைட். அவன் பெரும்பாலும் என்ன நினைப்பான்னா, அத மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவானாம். ரைட். அத மறந்துடணும். மறக்கிறதுக்காக அவன் என்னென்ன பண்றான், வந்த உடனே ஒரு டிவில கிரிக்கெட் பார்க்கிறது, இல்ல புக் படிக்கிறது, இல்ல பேப்பர் படிக்கிறது, ரைட். இல்லாட்டி எந்திரிச்சு ஜிம்முக்கு போயிடுறது. ரைட். இந்த மாரி வேலையில எல்லாம் அவன் ஈடுபட்டு, அன்றைய நாள்ல நடந்த மோசமான சூழ்நிலைகள அவன் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அத யார்ட்டயுமே பகிர்ந்துக்கவும் மாட்டான். ரைட். இன்னொரு ஆள்ட்ட போய் இத சொல்லி, இன்னொரு ஆள்ட்ட போய் உதவி கேட்கிறத அவன் எப்படி நெனைப்பான் அப்டின்னா, ஒண்ணு அத அவமானம் நெனைப்பான். ரைட். பெரும்பாலும் அப்படி நெனைக்கிறது இல்ல. ஏன்னா ஒரு ஆண்ட்ட போய் ஒரு ஆண் பரிந்துரைகள் கேட்கிறது வழக்கம் தான். ரைட். எப்படி நெனைப்பான்? நம்ம இன்னொருத்தவங்கள தொந்தரவு பண்ணிறக்கூடாது. அப்படின்ற மாரியான ஒரு மனநிலை அந்த ஆணுக்கு இருக்குமாங்க. அந்த மாரி சில சூழல்ல ஒண்ணு தன்னிச்சு அந்த வேலைய முடிப்பான். இல்லாட்டி அன்று நடந்த மோசமான நிகழ்வுகள மறக்கிறதுக்காக தன்னுடைய ஈடுபாடுகள் எல்லாமே இன்னொரு புறத்துல அவன் செலுத்திருவான். டிவி பார்க்கிறது, ரைட். ஏதாவது ஒரு ப்ரோகிராம் பார்க்கிறது, பாட்டு கேட்கிறது. முக்கியமா இப்ப நான் அங்க வேலை பார்த்த செ நேரங்கள்ல ஏதாவது ஒரு நாள்ல ஒரு இக்கட்டான சூழல், ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா, அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. அது மனச போட்டு குத்திக்கிட்டே இருக்கும்.
உடனே என்னுடைய நண்பர் வெங்கடேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணுவேன். 5 மணிக்கே பண்ணிடுவேன். 5 மணிக்கு எந்திரிச்சு சார் கிரவுண்டுக்கு வந்துருங்க. இன்னைக்கு 10 ரவுண்ட் ஓட போறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ரைட். அது முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே மறந்துடும். நைட்டு தூங்குறப்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். தூங்கிடுவோம். அப்புறம் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இவ்வளவுதாங்க சிம்பிளா. நான் எதிர்கொண்டதே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து இருக்குங்க. பட் பெண் வந்து ஒரு ஆண் வந்து அமைதியா இருக்கிறப்போ ஏதாவது ஒரு விஷயத்த பெண் சொல்றான்னு வச்சுக்கங்களேன், அதை வந்து காது கொடுத்து கேட்காம இருக்கிறது. ரைட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதல் அத்தியாயத்திலே சொல்லியிருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் சாப்டர்ல நம்ம பார்த்தோம். சாப்டர் 2ல காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இவன் வந்து தன்னுடைய வேலையிலே மும்மரமா இருக்கிறப்ப ஒரு பெண் சொல்றத ஒரு ஆண் வந்து காது கொடுத்து கேட்காம அவரோட உணர்வுகளை வந்து மதிக்காம இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு உணர்வு வரும். ரைட். இது வந்து ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உள்ள வரும். என்ன, நான் கூறுவதை நீங்க கவனிக்கவே மாட்டீங்க. நீங்க என்னோட இருக்கிற மாதிரியே எனக்கு உணர்வே இல்லை. நீங்க எங்கேயோ வேற உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்லையா? நான் உங்களுக்கு முக்கியமா இல்லாம போயிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கறது. உங்களுக்கு வந்து எந்த உணர்வுமே இல்லை. ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்பை பெரும்பாலும் பாதிக்குங்க. ரைட். இது வந்து ஒரு ஆண் வந்து மன அழுத்தத்தோட இருக்குது. இப்போ சுக்கிர கிரகணத்துல இருக்கிற பெண் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளானா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போங்க. இப்போ ஒரு பெண் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டா ஏதாவது ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்திலோ இல்ல ஒரு சூழலையோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ ஏதோ ஒரு இடத்துல மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு எப்படி ஆண் வந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வானோ அது மாதிரி ஒரு பெண் வந்து என்ன காரணத்தினால மன அழுத்தத்துக்கு ஆளானாலோ அதை யார்கிட்டயாவது சொல்லணும். பேசணும். எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும். ரைட். அது வந்து கணவன் கணவன்கிட்ட தான் பெரும்பாலும். இப்ப வீடுன்னா வீட்டுக்குள்ள கணவன், குழந்தைகள் 2 பேர் 3 பேர் இருக்காங்கன்னா, அவளுக்கு வந்து ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாருன்னா, தன்னுடைய கணவன்கிட்ட வந்து இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வர வரவே சொல்லிக்கிட்டே வருவா. நினைச்சுக்கிட்டே வருவா. அதை வந்து எப்படியாவது சொல்லி முடிச்சிடணும். அவளுக்கு சொல்லலைன்னா தூக்கமே வராது. ஓகே. ஸோ மன அழுத்தத்தை வந்து ஒரு பெண் எப்படி கையாளுவா அப்படின்னா, எல்லா விஷயத்தையுமே ரைட். அது அவளுடைய பிரச்சனைகளை மட்டும் அவ சொல்றது இல்லைங்க. ரைட். நம்ம ஏற்கனவே முன்னாடி அத்தியாயத்துல பார்த்திருக்கிறோம். பெண் வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா. ஒரு ஆபீஸ்ல ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய அவளுடைய தோழிகளா இருக்கட்டும், இல்ல வெளி உலகத்துல சமூகத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவளுடைய மன அழுத்தத்துக்கு ஆளாயிருந்தா ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து, அது அவளுக்குன்னு இல்லைங்க, வெளியில எங்கேனாலும் இருக்கலாம். அவருடைய தோழர்கள், தோழிகள், சமூகத்துல இருக்கிறவங்க, ஆபீஸ்ல இருக்கிறவங்க, எங்கேயா இருக்கிறவங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுடைய மனதிற்கு அழுத்தத்தை ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதை பத்தி பேசணும். அதுக்கு அவங்களோட கணவன்கிட்ட தான் வந்து சொல்லுவான். ரைட். அப்படி வந்து பேசி அதை வந்து அவங்கள்ட்ட கணவன்கிட்ட சொல்றப்போ அந்த கணவன் அதை காது கொடுத்து கேட்க மறுத்துட்டான். இல்ல அதற்கு வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி அதுக்கு வந்து ஒரு தீர்வுகளை வந்து சொல்றான் அப்படின்னா அவளுக்கு மேலும் மன அழுத்தத்தை ஏற்படுத்திவிடும். ஒரு பெண் வந்து எதிர்பார்க்கிறது இவ்வளவுதாங்க. அதாவது அவளுக்கு மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா அதை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பகிர்றப்ப அவள் வந்து ஒரு ஒரு தன்னுடைய அழுத்தம் குறைந்ததாக அவள் வந்து உணர்வா. ரைட். அவ வந்து ஒரு சாதாரண ஒரு மனநிலைக்கு ஒரு இயல்பான மனநிலைக்கு வர்றதுக்கு நமக்குள்ள ஒரு விஷயத்த இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிட்டோம். அதாவது ஒரு ஆண் வந்து என்ன நினைப்பான், இப்படி வெறுமனே பேசிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிரப்போகுது, பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் நினைப்பான். ஆண் வந்து நம்ம வேலை பார்க்கணும், வேலை பார்த்து அதை முடிச்சாதான் பிரச்சனை தீரும், சும்மா வாயடிச்சுக்கிட்டே இருந்தா பிரச்சனை எல்லாம் தீராது அப்படின்னு இவன் நினைப்பான். பட் ஒரு பெண்ணுக்கு என்ன, ஒரு ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை வந்து பகிர்ந்துக்கிட்டா அப்படின்னா மனதளவுல அவள் வந்து நிம்மதி அடைவாள். ரைட். அவளுக்கு ஒரு மன அழுத்தத்தை குறைக்கும். ரைட். ஒரு ஆணுக்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய விஷயம் வந்து வேறு, ஒரு பெண்ணுக்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய விஷயம் வேறு. அவனுக்கு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு வேலையை முடிச்சாதான் அவனுக்கு நிம்மதி. இல்லாட்டி அந்த வேலையை தூக்கி போட்டு அதை மறந்துட்டு வேற ஏதாவது ஒண்ணுல ஈடுபடுறது. ரைட். ஒரு பெண்ணுக்கு பேசணும். என்னென்னலாம் மனசுக்குள்ள இருக்கோ எல்லாத்தையுமே பேசிடணும். ரைட். அதை ஒரு ஆள் காது கொடுத்து கேட்கணும். ரைட். அப்படி கேட்கல அப்படின்னா அவள் உணர்வுகளால் இன்னும் பாதிக்கப்பட்டு அதிக மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரைட். இதைத்தான் ஜான் கிரே அவர்கள் எடுத்து சொல்றாரு. ஒரு ஆண் வந்து எப்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாள், ஒரு பெண் வந்து எப்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆண் வந்து சரியாக கேட்கவில்லை. ஒரு ஆணுக்கு கோபமும் வரும். ரைட். இவ வந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது, என்ன இப்படி பேசிக்கிட்டே கிடக்கா, அளவுக்கு அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமும் வரும். ஒரு அடக்குமுறை வரும். நம்ம எவ்வளவு, அதாவது இவன் வந்து அவளுக்காக தானே நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்துக்காக தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேலை பார்க்க விடாம இவ பாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கா. நம்ம வேலையை வந்து அவள் புரிந்து கொள்ளாமல் இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணுக்கு கோவம் வரும்.
ரைட். அதையும் மீறி இவளுக்கு அதை பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னா அவருக்கு இன்னும் மன அழுத்தம் அதிகமாயிரும். ஓகே. இதுதாங்க அவரு இதுல சொல்ல வர்றது. இது போக இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்றாரு. ரைட். இந்த விஷயம் 2 பேருக்குமே வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகுறாங்க. 2 பேரும் வேறு வேறு விதமா பிஹேவ் பண்றாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா வித்தியாசமா இருக்கு இல்லையா? அதற்கு ஆண்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாரு, பெண்களுக்கு ஒரு ஆண்கள் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து கையாளணும், பெண்கள் வந்து ஒரு சில விஷயத்த கையாளணும் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு என்ன சொல்றாரு? ஆண்கள் பொதுவாகவே ஒரு ஒரு வேலைய வந்து முடிக்க முடியல, அன்னைக்கு நாள் வந்து சரியா இல்ல அப்படின்னா, அதை மறக்கிறதுக்காக அவங்க வந்து விளையாடுறது, ஜிம்முக்கு போறது, பாட்டு கேட்கறது, டான்ஸ் பார்க்கறது, ஸ்போர்ட்ஸ் பார்க்கறது, ஏதாவது ஒரு விஷயத்த பண்றாங்க. எதற்காக பண்றாங்க? அவங்க மன அழுத்தத்த உருவாக்குன ஒரு விஷயத்த மறக்கிறதுக்காக இத பண்றாங்க. இப்படி பண்றவங்க தன்னுடைய மனைவி சொல்றத ஏன் வந்து அவங்க கேட்கக்கூடாது? ரைட். அவங்களுக்கே ஏதோ ஒரு கதை வேணும். அத மறக்கணும். அவங்களுடைய பிரச்சனைகள மறக்கிறதுக்கு, நீங்க எப்படியோ உங்களுடைய மனைவி ஒரு கதைய கொண்டு வந்து குடுப்பா உங்கள்ட்ட. அத காது கொடுத்து இப்படி கைய கட்டிட்டு கேட்க வேண்டியது தானே! உங்களுக்கு ஏதாவது ஒரு கதை வேணும். ஏன் அவளே கதை சொல்ல வருகிறாள். நீங்க ஏன் வந்து அத தடுக்குறீங்க? அத ஏன் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க? முழுசா கேளுங்க. அதாவது 5% மட்டும் நீங்க கேட்காதீங்க. 95% வந்து உங்களுடைய பிரச்சனைகளே வச்சுட்டு 5% வந்து மத்தவங்களுக்கு காது குடுக்காம, அந்த பிரச்சனைய முழுசா மறந்துட்டு உங்க மனைவி என்ன சொல்றாங்களோ, உங்க எதிர்ப்பாளினர் என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே முழு மனதோட அவ என்னதான் சொல்றா? அ நம்ம இந்த ரமணால ஒரு டயலாக் வரும்ல, "யார்யா இவரு? எனக்கே அவர பார்க்கணும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அது மாரி "நீ சொல்லுமா. நீ என்னென்ன சொல்லணுமோ சொல்லு. நான் இன்னைக்கு உன் பேச்ச கேட்கறதுக்கு தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அவள்ட்ட சரண்டர் ஆயிருவேன். அதாவது அவள் வந்து ஒரு பிரச்சனைய மட்டும் சொல்ல மாட்டா. அதுல ரொம்ப முக்கியம். நீங்க ஆழ்ந்து கவனிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரிசையா வந்துகிட்டே இருக்கும். லைக் நீங்க வந்து அதுக்கு சொல்யூஷன் குடுத்து உங்களால மாற முடியாது. கோவமும் வரும். நீங்க அவள் முதல் பிரச்சனைய சொல்லும்போது, நீங்க ஏதாவது அதுக்கு சொல்யூஷன் குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அத விட்டுட்டு அவ அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணிருவா. ரைட். பெட்டர் என்னன்னா, எதுவுமே சொல்லக்கூடாது. கேட்டு, "அச்சா! ஓ! அப்படியா? சரி, சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காது கொடுத்து, அதாவது வெறும் வாயில சொல்லக்கூடாது. எல்லாத்தையுமே, "ஓ! இதெல்லாம் இருக்கு. இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. நமக்கும் தான் இருக்கு, இவளுக்கும் தான் இருக்கு." எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கடைசி வரைக்கும் பேசிட்டு, இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அவள் எல்லாத்தையும் பேசி முடிச்ச உடனே, அத எல்லாத்தையும் மறந்துருவா. ரைட். அதான் அதுல வந்து பியூட்டியே. எல்லா பிரச்சனையும் வந்து உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையும் பேசிட்டு, அவள் தன்னையே மறந்து, அ மற்ற வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சுருவா. அவளுக்கு அதுல எனக்கு ஆட்பரிய மகிழ்ச்சி வேற வந்துரும். என்னுடைய கணவன்ட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ரைட். எனக்காக என்னுடைய கணவன் மட்டும் தான் இருக்கிறாங்க. நான் இனி என்னனாலும் என் கணவன்ட்ட தான் போய் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி வந்துரும். இது வந்து ஆணுக்கு. ரைட். எப்படியோ நீங்க வந்து ஒரு கதை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களோட மன அழுத்தத்த வந்து போக்குறதுக்கு, இவளோட கதைய கேட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெண்ணுக்கு என்ன சொல்றாங்க? அழகா சொல்றாங்க. பெண்ணுக்கு ஒரு ஆண் வந்து மன அழுத்தத்துல இருக்கிறப்ப, அவன் ஒரு வேளை ஒரு தனி அறையில போய் அடைஞ்சு கிடக்கான். அதாவது யாருடையுமே வந்து பேச்சுவார்த்தை இல்லாம அவனுடைய வேலை, அவனுடைய முடிவுகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அந்த நேரத்துல போயி அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த நேரத்துல போய் நின்னுட்டு பார்த்துட்டு, வெளியில வந்து நீங்க யார்கிட்டயாவது தோழிகள்ட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல. நான் வந்து கல்யாணம் ஆகி வந்ததுலருந்து என்னோட ஸ்கூல் மேட்ஸ்ட்ட எல்லாம் பேசவே இல்ல. அ அவரு ஏதோ வேலைய பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள்ல இன்னைக்கு வேலைய முடிச்சுருவாரு. அதுவரைக்கும் நீங்க யார் யார்ட்டலாம் பேசணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட நண்பர்கள், பள்ளி நண்பர்கள், உங்களோட சக தோழிகள், அவங்களெல்லாம் நலம் விசாரிக்கிறது. இதெல்லாம் வந்து நீங்க பண்ணலாம். இப்படியெல்லாம் பண்ணீங்க, நீங்க இப்படி ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே, அவன் வந்து எங்க ஆள காணோம் இவள அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே தேடி வந்து விடுவான். அது போக நீங்க என்னைக்காவது ஷாப்பிங் போகணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு விருப்பமான உணவ வந்து சமைச்சு சாப்பிடணும்னு நினைப்பீங்க. நீங்க வந்து ஒரு தனிமையில இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ரைட். உங்களுக்கு புடிச்ச விஷயத்த வந்து என்னைக்காவது பண்ணணும்னு தோணும் இல்லையா? அன்னைக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருங்க. இந்த 2 பேருக்குமே இந்த சிச்சுவேஷன். அவனுக்கு வந்து கதை கேட்கறதுக்கு பெண்கிட்ட கதை கேளு அப்படின்னு சொல்றான். பெண்ணுக்கு வந்து உங்களுக்கு புடிச்ச நண்பர்கள், ஷாப்பிங் போறது இந்த மாரி விஷயத்த அன்னைக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது எல்லா நாளும் செட் ஆகாது. ரைட். இப்ப ஒரு ஒரு நாள் ஆண் வந்து மன அழுத்தத்துல வர்றப்ப, ஆண தனியா விட்டு பெண் வந்து இந்த வேலைய ஏதாவது பார்க்கலாம். பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாரி பண்ணலாம். இல்ல ஒரு பெண் மட்டும் மன அழுத்தத்துல இருக்கிறப்ப, ஒரு ஆண் வந்து இந்த மாரி ஒரு கதைய கேட்கலாம். 2 பேருமே மன அழுத்தத்துல இருந்தா என்ன பண்றது? ரைட். இவனும் வந்து பயங்கரமான மன அழுத்தத்துல வர்றான். அவளும் அவளும் வந்து பயங்கரமான மன அழுத்தத்துல வர்றா. 2 பேருமே வந்து வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அப்படின்னா, இவன் வந்து தனியா போய் ஒரு ரூம்ல உட்கார்ந்துக்கிறான். ரைட். அவ வந்து இன்னைக்கு இந்த பிரச்சனைய வந்து சொல்லலைன்னா, நம்ம மண்டையே வெடிச்சு போயிரும்ன்ட்டு அவ வர்றா.
இவன் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து நோண்டிட்டு கிடக்குறான். சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறான். இந்த விழிப்புணர்வுக்காக தான் யாராவது ஒரு ஆள் மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னா, மற்றவர்கள் வந்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு ஸ்கஃபோல்ட் பண்ணலாங்க. 2 பேருமே இந்த மாரி மன அழுத்தத்தில ஆளாகி 2 பேரும் ஒண்ணா வர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், அன்னைக்கு சோலி முடிஞ்சுச்சு. ரைட். அதை தெரிந்து கொள்வதற்காக தான் இவர் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். அன்னைக்கு 2 பேருமே பொறுமையா இருந்து கொஞ்சம் ஆண் வந்து காது கொடுத்து அவ என்ன சொல்றா அப்படின்றத கேட்கக்கூடிய மனநிலைக்கு கொஞ்சம் இறங்கி வரணும். அ பெண் வந்து அவன போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணாம ஓரளவுக்கு ஸ்மூத்தா அன்றைய பொழுத 2 பேருமே கொஞ்சம் ஸ்மூத்தா கழிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் எல்லாம் சரியாயிரும். இததாங்க அவரு 3வது அத்தியாயத்துல சொல்றாரு. இதுல எதுவும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல எழுதுங்க. நீங்களும் இவர் சொன்னதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. இது எல்லாருக்குமே நடக்குங்க. எனக்கும் நடந்திருக்கு. இது எல்லாருக்குமே பொதுவாகவே நடக்கிறது தான். ரைட். இதுல ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவரும் இத எழுதியிருக்கிறாரு. இந்த புக்கோட நோக்கமே வந்து அதுதான். நம்மளும் அதற்காக தான் சொல்றோம். உளவியல் ரீதியா ரைட். ஒரு ஒரு சமூக இணக்கத்துக்காக ரைட். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக இந்த 3ஐயும் கருத்தில் கொண்டு தான் இந்த புத்தகத்த பத்தி நம்ம பேசுறோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.